நம்மை பொறுத்தளவில் எல்லோருக்கும் எல்லாம். அதில் முக்கியமாக நாட்டினுடைய ஒற்றுமை ஊடகத்துறைக்கு நிறைய பங்கு உண்டு. அது கடந்து சென்ற விஷயம். அதை மீண்டும் மீண்டும் ஊடகத்திலே பெரிதாக்க வேண்டாம். திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலளித்துள்ளார். திடீர்னு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த இறைச்சி அங்க நடத்தக்கூடாது, அது வெட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா அறநிலைத்துறை சார்பா நம்ம என்ன மாதிரி ஸ்டாண்ட் எடுக்கிறோம்? நீங்க வரலாற்றை திருப்பக்கூடாது. நீங்கள் பார்த்து ஊடகத்துறை நண்பர்கள் அனைவரும் ஒரு தாய் மக்கள் பிள்ளைகளே. நீங்கள் அணிந்திருக்கின்ற உடை யார் நெய்து தந்தது என்று உங்களுக்கே தெரியாது. அது இஸ்லாமியர்களாக இருக்கலாம், அல்லது கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், அல்லது பௌத்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அல்லது இந்துக்களாக இருக்கலாம். நம்மை பொறுத்தளவில் எல்லோருக்கும் எல்லாம். அதில் முக்கியமாக நாட்டினுடைய ஒற்றுமை ஊடகத்துறைக்கு நிறைய பங்கு உண்டு. அது கடந்து சென்ற விஷயம். அதை மீண்டும் மீண்டும் ஊடகத்திலே பெரிதாக்க வேண்டாம். நீதிமன்றத்திலே ஏற்கனவே 2 வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றது. அந்த வழக்கின் தீர்ப்பு வரட்டும். நீதிமான்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதற்கு தகுந்தாற்போல் அதை நகர்த்தி செல்வோம். அது கடந்துவிட்ட பிரச்சனை. அதை மீண்டும் மீண்டும் ஊடகங்கள் வாயிலாக வெளிக்கொண்டு வர வேண்டாம். இது திராவிட மண், எல்லோருக்கும் எல்லாம். எல்லா மதத்தினரும் அவரவர்கள் வழிபாட்டினை முழுமையாக அமைதியாக அந்த வழிபாட்டை நடத்துவதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வருடைய ஆட்சி அமைதி பூங்காவாக திகழ்கின்ற இந்த தமிழகத்தில் ஒரு சில மதவாத சக்திகள் ஊடுருவி மக்களை பிளவுபடுத்துகின்ற நிகழ்ச்சிக்கு நிச்சயம் மாண்புமிகு தமிழக முதல்வர் இருக்கின்ற வரையில் இந்த தமிழக மண்ணில் அதற்கு இடமில்லை என்பதை அவருடைய வருங்கால நடவடிக்கைகள் மெய்ப்பிக்கும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.